என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாலியல் தொல்லை தவித்த சிங்கப்பெண் போலீஸ், இன்ஸ்பெக்டர் திலீபன் சஸ்பெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டத்துல சிங்கப்பெண் அதிரடி படையில இடம்பெற்ற பெண் போலீஸ் ஒருவருக்கு அதே காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் அளித்த பாலியல் தொல்லை குறித்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி போலீஸ் நிலையத்துல இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் அப்படின்னு போலீசார் சுமார் 65க்கும் மேற்பட்டவங்க பணிபுரிந்து வராங்க. இந்த காவல் நிலையத்துல பணிபுரியக்கூடிய பெண் போலீஸ் ஒருவருக்கு அந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் திலீபன் வாட்ஸ்அப் மூலமா ஆபாச மெசேஜ் அனுப்பி வந்திருக்காங்க. இதனால அந்த பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுவதை தவிர்த்தும் வந்திருக்காங்க. இருந்தாலும் மேலதிகாரின்றதால வேறு வழி இல்லாம இன்ஸ்பெக்டர் கூறக்கூடிய பணிகளை பெண் போலீஸ் செய்து வந்திருக்காங்க. ஆனா அந்த பெண் போலீஸ் கிட்ட தொடர்ந்து அத்துமீறி வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். இதனால பெண் போலீஸ் மன ரீதியா வெகுவாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல பணிகளை செய்து வந்த அந்த பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒத்துழைக்காததால மாற்று பணிகளையும் வழங்கியிருக்காங்க. தற்போது தமிழ்நாடு அரசுடைய சிங்கப்பெண் அதிரடி படையில அந்த பெண் போலீஸுக்கு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பெண் போலீஸ சிங்கப்பெண் போலீஸ் பணிக்கு அனுப்பாம மாற்று பணிகள் வழங்கி வந்திருக்காரு அந்த அதிகாரி. இன்ஸ்பெக்டருடைய டார்ச்சரை தாங்க முடியாத பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனக்கு அனுப்பிய ஆபாச மெசேஜ்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து மேல் அதிகாரிகள் கிட்ட புகாராவும் கூறியிருக்காங்க. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்டையும் பெண் போலீஸ் கிட்டையும் உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. பெண்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையில பணிபுரியக்கூடிய பெண் போலீஸுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற பெண்களுடைய நிலைமை என்னன்ற கேள்விக்குறி இப்ப எழுந்திருக்கு. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் அளித்த டார்ச்சர் குறித்து போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் ஆறுமுகநேரி போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் திலீபன் விளக்கம் அளிச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்ன சேரன் மாதேவிக்கு மாற்றிருக்காங்க, அங்க நான் போக போறேன், ஏன் தரப்பு விளக்கத்தை சொல்ல நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன். இதற்காக அதிகாரிகள் வருத்தப்பட வேண்டாம். என் மீது பாலியல் புகார் கூறியிருக்காங்க. என்னுடைய ஸ்டேஷன்ல 6ல இருந்து 7 பெண்கள் பணியாற்றுறாங்க. வேலை ரீதியா திட்டுவினே தவிர எந்த விதத்திலையும் தொல்லையோ அச்சுறுத்தலோ மென்டல் டார்ச்சரோ தந்தது கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு தான் பெண் போலீசாரா நான் கூறுவேன். இந்த மாதிரி ஒரு புகார் என் மீது வந்திருக்காது அப்படின்னு 100% நான் நம்புறேன். அப்படி கொடுத்திருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில CUG வாட்ஸ்அப் வைத்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கள்ல நானும் ஒருவன். என்னுடைய அதிகாரிகள் எப்போது என்னுடைய செல்போனை கேட்டாலும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டு வேகமா செய்தியை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னும், என் மீது புகார் இருந்தால் தாராளமாக செய்தி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை தன்மையா ஆராய்ந்து செய்தி வெளியிட வேண்டாமா, இந்த விவகாரத்துல உண்மையை விசாரித்து செய்தி வெளியிட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காவல் நிலையத்துல எனக்கு கீழே 66 பேர் பணியில இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா முறையிலையும் ஒரே மாதிரி டியூட்டி போட முடியாது. ஒருத்தருக்கு மட்டும் சலுகையும் கொடுக்க முடியாது. டியூட்டி முன்ன பின்னதான் நான் போடுவேன். என்னுடைய பணியாற்றவர்கள் என்ன தவறா நினைச்சா கூட நான் வேலையை விட்டு போக தயாரா இருக்கேன். இந்த புகார்ல இருந்து விடுபடாம சேரன் மகாதேவி காவல் நிலையத்துல பணியில சேர மாட்டேன். என்னுடைய வேலையை 7 நாட்களுக்குள்ள ராஜினாமாவும் செய்து விடுவேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துறேன். 150 குழந்தைகள் என்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் தான் உதவுறேன். அதற்காக கடன் வாங்குவேன். நேற்று கூட நான் சக போலீசார்கிட்ட வாங்கிய கடனை திருப்பி கொடுத்திருக்கேன். நான் கௌரவத்திற்காக வேலை பார்க்கிறவன். சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்துவேன். என் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டை கலைந்த பிறகு பணியில சேருவேன், இல்லைன்னா போலீஸ் துறையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு கூறியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் மேலே அப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில் CUG நம்பரில் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வச்சுட்ருக்கிறது ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். என்னுடைய மொபைல் என்னுடைய அதிகாரிகள் எப்போ கேட்கும்போது நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய புகைப்படத்தை போட்டு இப்படி வேகமாக இப்படி ஒரு செய்தியை பரப்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி தாராளமாக ஒரு புகார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வழக்கு பதிவு செய்யலாம். அதில் உண்மைத்தன்மை என்னன்றதை
விசாரிச்சுக்கிட்டு என்னுடைய உண்மைத்தன்மையை வெளி உலகுக்கு இதே மாதிரி இதே ஊடகங்கள் வேகமாக சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட்டு கற்பனையிலேயே இப்படி ஒரு புகார் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அந்த ஸ்டேஷனில் ஒரு 66 போலீஸ் இருக்கிறாங்க. அந்த 66 போலீஸில் யாராவது ஒரு போலீஸ் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன் போனால் கூட நான் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு நான் தயார். ஸோ நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை, எந்த பிள்ளைகளையுமே யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்னால் டியூட்டி போட முடியாது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். காவல்துறையில் வந்து 6 பொண்ணுகளில் ஒரு பொண்ணுக்கு சலுகை கொடுத்துட்டு ஒரு பொண்ணு வந்து நான் வைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோடு இருக்க பொம்பளை பிள்ளைகள். டியூட்டி முன்ன பின்ன போடுவேன், அதில் மன வருத்தத்தில் முன்ன பின்ன சொல்லலாம். ஏன்னா என்னை நம்பி நான் 150 சின்ன பிள்ளைங்களை வச்சு நான் ஒரு ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திட்டுருக்கிறேன். ஸோ அந்த பிள்ளைங்க கூட என்ன அப்படி இப்படி இருந்திருந்தால் 4 வருஷம் என் கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, நான் தனியாக இருந்திருப்பேன். ஸோ இந்த நியூஸ் 7 நியூஸ் ஜே நீங்கள் போட்டிருக்க செய்தியை மறுபரிசீலனை செய்யணும். இந்த ஊருக்குள்ளேயும் என்னுடைய காவல் நிலையத்திலையும் முதல்ல என்னை விசாரிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச காவல் நிலையத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இதை பண்ணணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த புகார்லேருந்து நான் விடுபடாமல் இந்த சேரமாதேவி காவல் நிலையத்தில் நான் பணியில் சேர மாட்டேன். அப்படி தேவைப்பட்டால் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை அடுத்த 7 நாளைக்குள்ளே நான் அனுப்பிடுவேன். இந்த நிலையில வீடியோ வெளியிட்ட இன்ஸ்பெக்டர் திலீபன் இன்னைக்கு சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்காங்க. அவர் மீது துறை ரீதியா விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற நாட்டு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.